பாகிஸ்தான்கார இந்தியாவுக்குள்ள தாக்குதல் நடத்தினா உன்னை என்ன பண்ணுவோம்? நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்காவுக்கு அனுப்புவோம். வெளியுறவுத்துறை அமைச்சர் 16 மணி நேரம் பிளைட்டை பிடிச்சு அமெரிக்கா போவார். அமெரிக்கால போய் சொல்லுவோம், மிஸ் என் மேல தாக்குதல் நடத்திட்டா மிஸ், கொஞ்சம் என்னன்னு கூப்பிட்டு கேளு மிஸ் அப்படின்னு. வேலையில்லாத அமெரிக்காக்காரன் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில பூர்வதற்கு சரியான நேரம்னு 2 பேர்த்தையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணுவான். இந்த பஞ்சாயத்து 3 மாதம் முடிவதற்குள்ள அடுத்த தாக்குதல் இந்தியாவில் நடந்திருக்கும். தொடர்ந்து இதையே பார்த்து பார்த்து சகித்து போய் இந்தியாவில் எங்கே வேண்டுமானாலும் வந்து யாரை வேண்டுமானாலும் தாக்கலாம், அப்பாவி பொதுமக்களுடைய உயிரை பறிக்கலாம், எங்கே வந்து கையை யாரு வேண்டுமானாலும் வைக்கலாம் என்கிற நிலைமை 2014 முன்பு வரை இருந்ததுங்க ஐயா. அதை மோடி அவர்கள் சொன்னார், நான் இயேசு கிறிஸ்து அல்ல, ஒரு கன்னத்திலே அறைந்தால் 2 கன்னத்திலே அறைவேன் என்று சொல்லி முதலாக 1947 பிறகு லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் LAC அதை தாண்டி நம்முடைய போர் விமானங்கள் உள்ளே சென்று தாக்குதல் நடத்திவிட்டு வந்துச்சு. இன்னைக்கெல்லாம் பேசுறாங்க ஐயா, வடக்கு தெற்குன்னு பேசுறாங்க இல்லைங்க ஐயா. திராவிட முன்னேற்ற கழகம் வடக்கு வேறு தெற்கு வேறு, நாங்கள் வேறு, ராஜஸ்தான் வேறுன்னு பேசுறாங்க. அன்னைக்கு தாக்குதல் நடத்திய பொழுது இந்தியாவிலிருந்து விமானப்படையிலிருந்து MiG-21 பைசன் அந்த விமானத்தினுடைய ஓட்டுநராக இருந்த பைலட் பிடிபட்டவர் யாருங்க ஐயா? தமிழ்நாடு சென்னையை சார்ந்தவர் ஒரே ஒரு மனிதன் அபிநந்தன் அவர்களை பிடித்து பாகிஸ்தான்கார வச்சிருக்கும் பொழுது இப்ப எல்லாம் பேப்பர்ல படிக்கிறேங்க ஐயா. மோடி ஐயா 2 நாடுகளுக்கு தூது விட்டார். சவுதி அரேபியாவுக்கும் அரபு எமிரேட்ஸ்க்கும் தூது விட்டார். 24 மணி நேரத்தில் அபிநந்தன் ஒரு கீறல் இல்லாமல் வரவில்லை என்றால் எந்த நிலைமைக்கும் இந்தியா செல்லும் என்று சொன்னார். ஐயா, ஒரு மனிதனுக்காக, ஒரு தமிழனுக்காக, ஒரு இந்தியனுக்காக, நாட்டுக்காக போராடிய ஒருவனுக்காக பிரதமர் சொன்னார், 24 மணி நேரத்தில் கீறல் இல்லாமல் அந்த மனிதன் இந்திய எல்லைக்குள் வரவில்லை என்றால் எந்த எல்லைக்கும் இந்த மோடி செல்வான். அதன் பிறகு சவுதி அரேபியா, UAE 2 நாடுகள் பாகிஸ்தான் சொன்னாங்க. நியூக்ளியர் பாம் போட்டுருவார் மாதிரி தெரியுது ஒற்றியான். ஒரு ஆளுக்கு மோடி அவர்கள் துணிந்து நிற்பார். கேப்டன் அபிநந்தன் அவர்கள் கம்பீரமாக வாகா பார்டர்ல வரலீங்களாங்க ஐயா. அப்ப இந்த வடக்கு தெற்கு எங்கீங்க ஐயா போச்சு? மோடி அவர்கள் தமிழ்நாடுன்னு பார்த்தாரா? மோடி அவர்கள் பஞ்சாப்னு பார்த்தாரா? மோடி அவர்கள் மகாராஷ்டிரான்னு பார்த்தாரா? மோடி அவர்கள் இந்தியன் என்று பார்த்தார். இந்தியாவில் யாராக இருந்தாலும் கூட 142 கோடி மக்கள் பின்னாடி நிற்பாங்க.